TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசி தமிழ் செய்திகளுடன். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கும் விவகாரம் தற்போது வடகிழக்கு தமிழ் அரசியலில் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த யோசனையை முன்வைத்து வடக்கிலும் கிழக்கிலும் பொதுவெளியில் அதை பிரச்சாரப்படுத்தும் பணிகளை செய்து வரும் மக்கள் மனு என்ற சிவில் சமூக அமைப்பு நாளை சனிக்கிழமை யாழ்நகர் ஹோட்டல் ஒன்றில் சகல தமிழ் கட்சிகளின் தலைவர்களுடன் முக்கிய சந்திப்பொன்றை நடத்தவிருக்கிறது. பெரும்பாலும் வடகிழக்கு தமிழ் கட்சிகளினால் தமிழ் பொது வேட்பாளர் யோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் இனிமேல் அதிலிருந்து பின்வாங்குவது சாத்தியமில்லை என்றே தெரிகிறது. தமிழ் கட்சிகள் மத்தியில் அந்த யோசனைக்கு ஆதரவு இருக்கின்ற போதிலும் ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்வதில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் இயன்றவரை கட்சிகளின் தலைவர்கள் மத்தியில் கருத்துரமிப்பை காண்பதற்கு மக்கள் மனு அமைப்பு முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறது. அத்தகைய ஒரு பொது வேட்பாளர் களமிறக்கப்படும் பட்சத்தில் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு கையாள வேண்டிய உபாயங்கள் குறித்து நாளைய கூட்டத்தில் ஆராயப்படவிருப்பதாக அந்த சிவில் அமைப்பின் செயற்பாட்டாளர் ஒருவர் தெரிவித்தார். தற்போதைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்கள் இணைந்து பொது வேட்பாளருக்காக பிரச்சாரங்களை முன்னெடுப்பது குறித்து யோசனை முன்வைக்கப்படும் என்றும் அவர் சொன்னார். முன்னர் தமிழ் பொது வேட்பாளர் யோசனைக்கு பரவலாக வரவேற்பு ஈர்க்கவில்லை. ஆனால் மக்கள் மனு எடுத்த தொடர்ச்சியான முயற்சிகளின் விளைவாக ஏறத்தாழ சகல தமிழ் கட்சிகளும் அந்த யோசனைக்கு ஆதரவாக தற்போது இருக்கின்றன. மூத்த தலைவர் ரா சம்பந்தன் ஐயா பொது வேட்பாளர் யோசனையை திட்டவட்டமாக நிராகரித்த போதிலும் தற்போது பிளவுண்டு காணப்படும் தமிழரசு கட்சிக்குள் தனது நிலைப்பாட்டை ஏற்கச் செய்வதில் அவரால் எந்த அளவுக்கு செல்வாக்கை செலுத்த முடியும் என்ற கேள்வி எழுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தமிழ் தேசிய அபிலாசைகளுக்கு அவசியமானது என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற அதே வேளை பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பொது வேட்பாளரை நிறுத்துவது சிங்களவர்கள் மத்தியில் தமிழருக்கு எதிரான உணர்வுகளை மீண்டும் கிளறிவிடும் என்று எச்சரிக்கையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார். தமிழரசு கட்சியின் செயற்குழுவே பொது வேட்பாளர் யோசனை தொடர்பில் தீர்மானிக்க வேண்டும் என்றும் சுமந்திரன் ஏற்கனவே கூறியிருந்தார். மாவை சேனாதி ராஜாவை பொறுத்தவரை இதுவரையில் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை. கட்சிக்குள் எந்த தரப்பின் கை ஓங்குகிறதோ அவர்களுடன் மாவை இணங்கி போவதற்கு காத்திருக்கிறார் போலும் என்று சில வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இலங்கையில் சிறப்பு வாய்ந்த பொறுப்புணர்வுடைய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி தேர்தலாக இருந்தால் என்ன, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் என்ன, எந்த ஒரு தேர்தலுக்கும் வெகு முன்னதாக அரசியல் கட்சிகள் அவற்றின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டு விட வேண்டும் என்று ஃபெடரல் என்று அழைக்கப்படும் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. தேர்தலுக்கு ஒரு மாதம் அல்லது அதற்கு குறைவான காலப்பகுதியிலேயே அரசியல் கட்சிகள் அவற்றின் தேர்தல் விஞ்ஞாபனங்களையோ அல்லது கொள்கை அறிக்கைகளையோ வெளியிடுவதே தற்போதைய வழமையாக இருந்து வருகிறது. அதனால் அவை தொடர்பில் பயனுடைய கருத்துரையாடல்களை நடத்துவதற்காக வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது என்று கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கருத்து தெரிவித்த ஃபெடரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண எட்டியாராச்சி கூறினார். அரசியல் கட்சிகள் அவற்றின் கொள்கை அறிக்கைகளை நேரகாலத்தோடு வெளியிடுவதை உற்சாகப்படுத்துவதன் மூலம் பொறுப்பு வாய்ந்த அரசியல் கலாச்சாரம் ஒன்றை தோற்றுவிப்பது தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரசியல் கட்சிகள், சிவில் சமூக அமைப்புகள், ஊடகங்களின் பிரதிநிதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் அதில் கலந்து கொண்டனர். நம்பகமானதும் நடைமுறை சாத்தியமானதுமான தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் கொள்கை அறிக்கைகளையும் இலங்கை அரசியல் கட்சிகள் சமர்ப்பிக்க தவறுவதற்கான காரணிகள் அடையாளம் காணப்பட்டு அவை குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. எந்த ஒரு தேர்தலுக்கும் 6 மாதங்கள் முன்னதாக அரசியல் கட்சிகள் தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட வேண்டும். ஆனால் நியமன பத்திரங்கள் கையளிக்கப்பட்ட பின்னர் மாத்திரமே இலங்கையில் விஞ்ஞாபனங்கள் பெரும்பாலும் வெளியிடப்படுகின்றன என்று ஃபெடரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கூறினார்.
தமிழரசு கட்சிக்குள் பெருச்சாளிகள் புகுந்து வீடு சின்னாபின்னமாகிவிட்டது, இனி அதை கட்டியெழுப்ப முடியாது என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்துவிட்டது. எனவே வடபகுதியில் இருந்து தலைவர்கள் வந்து எங்களை ஏமாற்றக்கூடாது என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி ஆதரவாளர்கள் சிந்தித்து எமது கட்சியுடன் கரம் கோர்த்து கிழக்கை மீட்க செயற்படுங்கள் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சித் தலைவரும் இராஜாங்க அமைச்சருமான சி. சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை ஒட்டுமொத்த தமிழர் தேசத்து மக்களும் நிராகரிக்க வேண்டுமென அழைப்பு விடுக்கிறோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மே தின பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் காலம் காலமாக வழங்கி வரும் தமிழ் தேச அங்கீகாரத்துக்குரிய ஆணையை மீறி ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட 13வது திருத்தத்தையோ அல்லது ஒற்றையாட்சிக்குட்பட்ட வேறு எந்த ஒரு தீர்வையோ தமிழினம் நிராகரிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் லோக்சபா தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி கட்டம் கட்டமாக நடைபெற்று வரும் நிலையில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அதன் தேர்தல் பிரச்சார செயல்முறைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக இலங்கையின் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவையும் அழைத்திருப்பதாக சென்னையிலிருந்து வரும் இந்தியாவின் பிரதான ஆங்கில தினசரிகளில் ஒன்றான த இந்து செய்தி வெளியிட்டிருக்கிறது. பல நாடுகளின் அரசியல் கட்சிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் அழைப்பின் ஒரு அங்கமாகவே இவ்விரு கட்சிகளுக்கும் அழைப்பு வந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவின் பிரச்சாரம், அதன் தந்திரோபாயங்கள் மற்றும் இந்தியாவின் ஒட்டுமொத்த தேர்தல் செயல்முறைகள் குறித்து வெளிநாடுகளின் அரசியல் தலைவர்களுக்கு விளக்கம் அளிப்பதே எமது கடமை என்று பாரதிய ஜனதா தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் யாழ்ப்பாணத்தின் காங்கேசன் துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் 13ஆம் தேதி மீண்டும் ஆரம்பமாகிறது. இரு துறைமுகங்களுக்கும் இடையிலான கப்பல் சேவை 4 மணி நேரம் நீடிக்கும். ஒரு வழி பயணத்துக்கு கட்டணமாக 26,770 இலங்கை ரூபாவும், இரு வழி பயணத்துக்காக கட்டணமாக 53,500 இலங்கை ரூபாவும் அறவிடப்படும். ஒவ்வொரு பயணியும் கூடுதல் பட்சம் 50 கிலோ எடையுடைய பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவர். கப்பல் சேவையின் செயற்பாடு மற்றும் சந்தைப்படுத்தலுக்கு பொறுப்பாக இலங்கையின் ஆஷா ஏஜென்சிஸ் லிமிடெட் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனம் கப்பல் சேவை பயணச்சீட்டு விற்பனை முகவராகவும் யாழ்ப்பாணத்தில் செயற்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவதற்கு 1 வருட இடைக்கால தடையை அரசாங்கம் கடந்த வருட பிற்பகுதியில் விதித்த போதிலும் ஆய்வு கப்பல்கள் தொடர்பான பிரச்சனையில் இருந்து இலங்கை விடுபட முடியாமல் இருக்கிறது. முன்னர் சீன ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவதை இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் ஆட்சேபித்திருந்தன. இப்போது மேற்கு நாடுகளின் ஆய்வு கப்பல்களின் வருகை குறித்து இலங்கையிடம் சீனா கடுமையான ஆட்சேபனையை தெரிவிக்க தொடங்கியிருக்கிறது. மார்ச் மாதம் இலங்கைக்கு ஜெர்மன் ஆய்வு கப்பல் ஒன்று வருகை தந்தது. இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் மறு நிரப்பீடுகளுக்காக ஜெர்மன் கப்பல் அனுமதி கேட்டதால் அதை அனுமதித்ததாகவும், இலங்கை கடற்பரப்பில் எந்த விதமான ஆய்வு நடவடிக்கைக்கும் அனுமதிக்கப்படவில்லை என்று அரசாங்கம் சீனாவிடம் கூறியது. மீண்டும் ஏப்ரலில் சிங்கள தமிழ் புத்தாண்டு நாட்களில் ஜெர்மன் ஆய்வு கப்பல் இலங்கைக்கு வந்தது. அதை மீண்டும் சீனா ஆட்சேபித்திருந்தது. அதற்கு இலங்கை வெளியுறவு அமைச்சர் மார்ச்சில் வந்த அதே ஜெர்மன் ஆய்வு கப்பலே நாடு திரும்பும் வழியில் மீண்டும் மறு நிரப்பீடுகளுக்காக வந்தது என்று சீனாவிடம் காரணம் கூறியது. கடந்த வருட பிற்பகுதியில் வெளிநாட்டு ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவதற்கு 1 வருட தடையை அறிவித்த போதும் அத்தகைய கப்பல்கள் ஆய்வுக்காக இல்லாமல் மறு நிரப்பீடுகளுக்காக அனுமதி கேட்டால் என்ன செய்வது என்று இலங்கை முடிவொன்றை எடுக்கவில்லை. இப்போது ஜெர்மன் ஆய்வு கப்பல் 2 தடவைகள் மறு நிரப்பீடுகளுக்காக வந்து போனதை அடுத்து வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களை மறு நிரப்பீட்டுக்கு அனுமதிப்பதற்கு இலங்கை முடிவெடுத்திருக்கிறது. 2022 ஆகஸ்டிலும் 2023 அக்டோபரிலும், அதாவது 14 மாத இடைவெளிக்குள் இலங்கை துறைமுகங்களுக்கு 2 சீன ஆய்வு கப்பல்கள் வந்ததை அடுத்து முதலில் இந்தியாவும் பிறகு அமெரிக்காவும் ஜப்பானும் தெரிவித்த ஆட்சேபங்கள் இலங்கைக்கு ராஜதந்திர நெருக்கடியை கொடுத்தன. இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காகவே வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களின் வருகை 1 வருட இடைக்கால தடையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அரசாங்கம் அறிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது.
இது இவ்வாறிருக்க 4500 தொன் எடையுடைய அதிநவீன சீன ஆய்வு கப்பல்களான ஷியாங் யாங் ஹாங் 3 இரண்டாவது தடவை மாலைத்தீவுக்கு வந்திருக்கிறது. இதே கப்பலை இலங்கை கடற்பரப்பில் ஜனவரி தொடக்கம் மே மாதம் வரை ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்குமாறு சீனா கடந்த வருட பிற்பகுதியில் முன்கூட்டியே அனுமதி கேட்டது. இந்தியா தெரிவித்ததாக கூறப்படும் ஆட்சேபத்தை அடுத்து பிரச்சனையை எவ்வாறு கையாளுவது என்று சிந்தித்த இலங்கை அந்த சந்தர்ப்பத்திலேயே இடைக்கால தடையை அறிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்திகளோடு நிறைவு பெறுவது இன்றைய டிபிசியின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.